அன்பான விடியல் இணைய தொலைக்காட்சி நேயர்களே, நமது நிகழ்ச்சிகளில் அடுத்து வரும் நிகழ்ச்சி தினமும் தொடரும் கதை. விடியல் குகனின் 4 திசை புயல் 4ஆம் அத்தியாயம். சூழ்ந்து வரும் புயல் அறிகுறிகள். வாருங்கள், புயலின் அறிகுறிகளை நாமும் அறிந்து கொள்வோம். சார், இது உங்க கர்சிப்பா? பஸ்ஸிலிருந்து இறங்க நகர்ந்து கொண்டிருந்தவனை இழுத்தது அந்த குரல். திரும்பிய அருண் தெரிந்த முகமாயிருந்த அந்த இளைஞனின் கையில் அவன் கர்சிப் இருப்பதைக் கண்டான். எஸ் எஸ். அருண் கை நீட்ட அருகில் வந்து தந்தான். தேங்க்யூ. இருவரும் பஸ்ஸிலிருந்து இறங்கினார்கள். சுமதி ஏற்கனவே இறங்கி கீழே நின்றிருந்தாள். மூவரும் நடந்தனர். தம்பி, உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி. நான் உங்க பக்கத்து ஊர்தான் சார். 10வது வரையிலும் உங்க ஊர் பள்ளிக்கூடத்திலேதான் படிச்சேன். ஐசி, உங்க சிஸ்டருக்கு என்ன தெரியும்னு நினைக்கிறேன். தெரியும். உங்க பேரு? சுந்தர். இப்ப என்ன படிச்சுக்கிட்டிருக்கே? அது வந்து சார், சிவிலே இங்கிலீஷிலே போயிடுச்சு. டோடோரியல்லே இப்ப படிச்சுக்கிட்டு இருக்கேன் சார். மெல்ல சிரித்தபடியே, ஓ அப்படியா? சுமதியும் 10வது பெயிலாயிட்டா. இப்ப டொடோரியல்லதான் சேர்த்தணும் என்றான். எதில போயிடுச்சு? எல்லாம் உன்னை மாதிரிதான். இங்கிலீஷா? ஆமா. உங்க காலேஜ் எப்படி? பரவாயில்லை சார். நல்லா சொல்லித் தர்றாங்க. தம்பி, ஆடோப், உன் பேரு என்ன சொன்னே? சுந்தர் சார். எஸ் டோட் சுந்தர். அருண் நினைவகத்திலிருந்து எஸ் டோட்ஸின் பொருளைக் கண்டுபிடித்தான். எஸ் டோட் எஸ். வரண்டா. உன்னை தீர்த்துக் கட்ட வர்றேன். அப்புசாமி வெளியில் கிளம்ப அவசரமாக புறப்பட்டுக் கொண்டிருந்தார். அவர்தான் சுந்தரின் மாமா. குள்ளமா, சற்று குண்டா, கருகருன்னு முரட்டு மீசியுடன் இருந்தார். முன் தலை வழக்கியாகிவிட்டது. என்ன புறப்பட்டுட்டீங்க என்றான் அவன் மனைவி. இன்னைக்கு திடுதிப்பு கடைக்கு லீவு போட்டுட்டானாம். அந்த ராஜா பையன். நினைச்சா வர்றது, நினைச்சா போறது. கடை என்ன சத்திரமா, சாவடியா? நான் கடனை உடனே வாங்கி கஷ்டப்பட்டு முதலை போட்டு கடையை வச்சிருக்கேன். இந்த வேலைக்கார பசங்க அவங்க இஷ்டத்திற்கு கூத்தடிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சும்மா விடக்கூடாது. சீட்டை கிழிச்சிடறேன். அவன் சீட்டை கிழிச்சிடறேன். கிராமத்து நிலங்களை விற்று வந்து அப்படி இப்படியுன்னு 4 வியாபாரம் செய்து இப்ப 4 பேருந்தை வச்சு வேலை வாங்கும் முதலாளி ஆகிவிட்டார் அப்புசாமி. கோபம் அவருடைய கூடப் பிறந்த சொத்து. அந்த கோபம் அவருக்கு நன்மை செய்ததை விட தீமை செய்ததுதான் அதிகம். இருப்பினும் கோபத்தை அவர் எப்பவும் கூடவே வைத்திருந்தார். சரி, போயிட்டு வர்றேன். போயிட்டு வாங்க டோட், ஒன்னு கேட்கலாம்னு நினைச்சேன். என்ன? உங்க அக்கா பையன் முன்னெல்லாம் அப்பப்ப இங்கு வந்து போய்கிட்டு இருந்தான். இப்ப ஆளையே காணோம். அந்த படுவாவுக்கு கொழுப்பை பார்த்தையா? எவனோ ஒரு பிரண்டு கூட லாரியில் போயிருக்கானாம். லாரி ஓட்டப் போறானாம். இனி ஏண்டி, லாரி டிரைவரா போகணும்னு என்ன தலையெழுத்து அவனுக்கு? அவனுக்கு இருக்கிற சொத்துக்கு 4 லாரி வாங்கிவிடலாம். அவனுக்கு கிறுக்குதான் பிடிச்சிருக்கணும். சரிங்க, அவனுக்கு கிறுக்குதான் பிடிச்சிருச்சு போலுள்ளது. அவனைப் பத்தி அப்படி இப்படின்னு ஒரு மாதிரியா செய்தி வருது. சீக்கிரமா உங்க அக்காவை பார்த்து பேசி நம்ம கல்யாணிக்கு கல்யாணம் செய்ய பாருங்க. நல்ல யோசனைதான். பாக்கறேன். அப்புசாமி கிளம்பி போனார். சுந்தர் முருகன் சொன்னதைக் கேட்டவுடன் அதிர்ந்து போனான். என்னடா சொல்றே? ஆமாடா, சுமதி 2 நாள் முன்னாலே தற்கொலை செஞ்சுகிட்டா. ஏய், அப்படி சொல்லாதேடா ப்ளீஸ். என் சுமதி சாக மாட்டா டோட், என்னை விட்டு போக மாட்டா டோட். சொல்லடா, உண்மையா சொல்லடா. சுந்தர் கண்ணில் நீர் நிறைய, முகம் சிவக்க, உடல் படபடக்க நண்பன் முருகனின் சட்டையை பிடித்துக் கொண்டு உலுக்கினான். மனசை தேத்திக்கடா. எல்லாம் விதி. யார் என்ன செய்ய முடியும்? நோடோட், நான் நம்ப மாட்டேன். சுந்தர் பாய்ந்து வெளியேறினான். முருகன் பெருமூச்சு விட்டான்.